ஓகே, வெல்கம் பேக் கைஸ். காலைல கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனதுனால பார்ட் டூ பார்ட் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நம்ம போன கிளாஸில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் கிளாஸு இந்த அல்லூரி சீதாராமராஜு அவர் வரைக்கும் பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ இதுலேருந்து இதோட கண்டினியூட்டி பார்க்கலாம். ஓகே, அடுத்து வட்டமேசை மாநாடு. ஓகேங்களா? இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாவது வட்டமேசை மாநாடு நடந்தது. ஓகேங்களா? வட்டமேசை மாநாடு அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா 1930ல, அதாவது இந்தியா சார்பா என்ன பண்ணுவாங்கன்னா சில முக்கிய தலைவர்கள் எல்லாருமே லண்டனுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாநாடு, ஒரு மீட்டிங் மாதிரி, இந்தியாவுக்கு என்ன தேவை இல்ல இந்தியாவுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அங்க போய் சொல்லுவாங்க. அதுக்குதான் வட்டமேசை மாநாடு அப்படின்னு பேரு. இது 1930ல ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு. எப்பன்னா 1930. இது கேட்கறதுக்கு பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு எப்பன்னா 1930 நவம்பர் மாசம். எங்க? லண்டன்ல. பிரிட்டிஷ் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. யார் இப்ப பிரிட்டிஷ் பிரதமரா இருக்கிறார் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்டு மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தார். ஓகே, இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மாகாண சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. யாரு? ராம்சே மெக்டொனால்ட். எங்க சொல்லியிருக்கிறாரு? லண்டன்ல நடந்த முதலாவது வட்டமேசை மாநாட்டில் என்ன பண்ணிருக்காரு? சொல்லியிருக்கிறாரு. காங்கிரசின் தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததால் இந்த வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. இதே டைம்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காங்கிரஸை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, சிறையில இருக்கிறதுனால யாராலையும் போய் கலந்துக்க முடியல. அதே மாதிரி இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்து. அப்போ காங்கிரஸ் கட்சி ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு என்ன பண்ணல, கலந்துக்கல. இந்த பிரச்சனை குறித்து எந்தவித முடிவும் எட்டப்படாமலேயே மாநாடு நிறைவேறது. அப்போ இந்தியர்கள் யாருமே அங்க இல்ல. இந்தியர்கள் இப்ப சார்பா அங்க யாராவது பேசினா மட்டும்தான் இந்தியர்களுக்கு என்ன வேணும், ஓகே, இந்தியர்கள் வந்து ஒத்துழைப்பு நம்ம பெற முடியும், நம்ம அரசை ரன் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்தியர்களோட ஒத்துழைப்பு பெற முடியும். ஓகேங்களா? இந்த டைம்ல அந்த சட்ட மறுப்பு இயக்கம், அதாவது பிரிட்டிஷ் அரசு கூட ஒட்டு போக கூடாது அப்படிங்கிற நடந்துட்டு இருக்கனால இவங்க கூட எந்த எந்த ஒரு ஒப்பந்தமோ அப்படி இல்லைனாக்கா இந்த இந்த பிரச்சனை பத்தி இவங்க கிட்ட சுமூகமான ஒரு முடிவு வரல அப்படின்னா இவங்களோட சப்போர்ட் நமக்கு இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஓகேங்களா? அதுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டது அந்த மீட்டிங். ஸோ அந்த மீட்டிங்லயுமே அவங்களுக்கு எந்த விதமான முடிவுமே எட்டல. ஏன்னா காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணல, இதுல கலந்துக்கல. எல்லாருமே அரெஸ்ட் ஆகி ஜெயில இருக்காங்க. அடுத்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். காந்தியடிகளுடன் அரசு பிரதிநிதி இர்வின் பேச்சுவார்த்தைகளை நடத்தியதடுத்து 1931 மார்ச் 5 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாட்டுல யாருமே போய் கலந்துக்கல. அப்போ இன்னொரு வட்டமேசை மாநாடு போட்டா அதுல வந்து கலந்துப்பாங்களா? அப்பயும் கலந்துக்க மாட்டாங்க. ஏன்? காந்தி சொன்னாதான் கேட்பாங்க. அப்போ அரச பிரதிநிதி வைஸ்ராய் என்ன பண்றாரு? யாரு? இர்வின் பிரபு முக்கியம். அதனாலதான் அந்த ஒப்பந்தம் பேரு காந்தி இர்வின் ஒப்பந்தம் டைட்டில் வச்சுருவாங்க. ஓகேங்களா? இர்வின் பேருக்கு இர்வின் பிரபு பேச்சுவார்த்தைகளை நடத்தியதை அடுத்து 1931 மார்ச் 5ஆம் நாள் காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போது நடைபெற்றது கேட்பாங்க. அப்போ 1930 ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு 1931 மார்ச்ல 5 இர்வின் ஒப்பந்தம் இங்கே கையெழுத்து ஆகுது. வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது. அப்போ காந்தி இந்த இர்வின் ஒப்பந்தத்துல என்ன கேட்கிறாரு அப்படின்னா வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் உடனடியாக விடுதலை செய்வது. ஓகே. கைப்பற்றப்பட்ட நிலத்தை திரும்ப தருவது. ஓகே. பதவி விலகிய அரசு ஊழியர்கள் விஷயத்தில் நீக்குப்போக்காக நடந்து கொள்வது. ஓகே. ஆகிய கோரிக்கைகளை ஆங்கிலேய அரசு ஏற்றுக்கொண்டது. அப்போ இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டா மட்டும்தான் ஒரு முடிவு வந்து எட்டப்பட முடியும். அப்படி அந்த முடிவு எட்டப்படணும் அப்படின்னா அதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருந்து யாராவது வந்து அங்க கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிறதுக்கு காந்தியோட ஒப்புதல் வேணும். அப்படி காந்தியோட ஒப்புதல் வாங்குறதுக்காக தான் என்ன பண்றாரு, இர்வின் கூட பேச்சுவார்த்தையில ஒரு ஒப்பந்தம் வருது. அது காந்தி இர்வின் ஒப்பந்தம். ஓகே. இந்த ஒப்பந்தத்துல காந்தி இந்த விஷயங்கள்லாம் கேட்கிறாரு. அரசியல் கைதிகள் எல்லாம் என்ன பண்ணும், வன்முறை ஈடுபடாது அப்படின்னா வந்து ரொம்ப மோசமான சில விளைவுகள் ஏற்படும். அதாவது அரசியல் கொலைகள், அப்படின்னா வந்து இந்த பாம்பு வைக்கிறது, இந்த மாதிரியான மோசமான வேலையில் ஈடுபடக்கூடாது. அந்த உண்மையான போராட்டங்கள், அறப்போராட்டங்கள் வழியா யார் யாரெல்லாம் கைதாக்கிட்டாங்களோ அவங்க எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். கைப்பற்றப்பட்ட, அதாவது மக்கள்கிட்ட கைப்பற்றப்பட்ட நிலங்கள் எல்லாம் திரும்ப கொடுக்கணும். பதவி விலகு அரசு ஊழியர் என்ன பண்ணும், அவங்க விஷயத்துல நீங்க எதுவும் நடந்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆங்கிலேய அரசும் ஒத்துக்குச்சு. கடலோர கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பயன்பாட்டுக்காக உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டங்கள் செய்யவும் ஒப்பந்தம் வழிவகை செய்தது. அப்போ இந்த தண்டி யாத்திரை இதுக்குதான் பார்த்தோம். இந்த உப்பு காய்ச்சறதுக்கு என்ன பண்றோம், இதுக்குதான் தண்டி யாத்திரை போனாங்க. அப்போ அதையும் இங்க கேட்கறாங்க. உப்பு காய்ச்சவும் வன்முறை இல்லாமல் ஆர்ப்பாட்டம் செய்யவும் என்ன பண்றாங்கன்னா ஒத்துழைப்பு வாங்குறாங்க. அடுத்து சட்டமறுப்பு இயக்கம் ரத்து செய்துவிட்டு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்பு செய்யுது. ஓகேங்களா? இப்போதான் என்ன பண்றாங்க, இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில தான்
இந்த இரண்டாவது வட்டமேசை மாநாடுல என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சி போய் கலந்துக்குது. 1931 செப்டம்பர் 7ஆம் இந்த டேட் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, 31ல ஃபர்ஸ்ட் மாநாடு, ரெண்டாவது சைன் பண்றாங்க. ரெண்டாவது மாநாடு 1931 செப்டம்பர் 7. இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில என்ன பண்றாங்க, அந்த மாநாட்டுல அவங்க கலந்துக்கிறாங்க. ஓகே, ரெண்டாவது வட்டமேசை மாநாடு. மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த வட்டமேசை மாநாடுல காந்தியடிகள் கலந்து கொண்டாரு அப்படின்னா ரெண்டாவது வட்டமேசை மாநாடுல. இல்ல காங்கிரஸ் எந்த வட்டமேசை மாநாடுல கலந்துக்குச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். இது இரண்டாவது வட்டமேசை மாநாடுல மட்டும் தான் கலந்துருப்பாங்க. சிறுபான்மையினருக்கு தனி தொகுதிகள் வழங்குவதை காந்தியடிகள் ஏற்படுத்தவில்லை. ஓகேங்களா? அப்போ அந்த மீட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்குறாங்க அப்படின்னு சொன்னதை காந்தியடி ஏத்துக்கல. இதன் விளைவாக இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது. ஓகே, அப்போ இந்த சிறுபான்மையினருக்கான தனி தொகுதிகள் அப்படிங்கிறதா இங்க பிரச்சனையா என்ன பண்ணிட்டாங்க, இங்க எந்த விதமான முடிவுமே எட்டப்படல. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இரண்டாவது வட்டமேசை மாநாடு எந்தவித முடிவுமே எட்டப்படாம போறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது, சிறுபான்மையினருக்கு தனி தொகுதி வழங்கப்படாததான். சரி, வழங்குறத காந்தி எதிர்த்ததுதான் காரணம். அடுத்து, சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டல். இந்தியா திரும்பிய பிறகு காந்தியடிகள் சட்டமறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். அப்போ காந்தி போறப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இரண்டாவது வட்டமேசை மாநாடு கலந்துக்கிறதுக்காக போறப்போ அந்த சட்டமறுப்பு இயக்கத்தை ஒத்தி வச்சுட்டு தான் போறாரு. அதை திரும்ப என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த சட்டமறுப்பு இயக்கம் திரும்ப ஆரம்பிச்சிடறாரு. அடுத்து, இந்த முறை அரசு எதிர்ப்பை சமாளிக்க ஆயத்தமாக இருந்தது. ஓகே, இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஓகே காந்தி இதுதான் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு காந்தி இதை பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்து இவங்க ரெடியாவே இருந்திருக்காங்க. படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். அப்போ 31ல மீட்டிங் அட்டன் பண்றாரு. அப்போ 32 ஜனவரியில் என்ன பண்றாங்க, காந்தியடிகளை கைது செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? விரைவில் அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் மறியல் செய்த மக்கள் படை கொண்டு அடக்கப்பட்டனர். அப்போ எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா, இவங்க அந்த பிரச்சனையை அடக்கியிருக்காங்க. இல்லைனாக்கா கைது மூலமா என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஆர்ப்பாட்டங்களை முடிவு கொண்டு வந்திருக்காங்க. இதனிடையே 1932ஆம் ஆண்டு நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை 3வது வட்டமேசை மாநாடு நடத்தப்பட்டது. அப்போ 1932 நவம்பர்ல என்ன பண்ணிருக்காங்க, இந்த காலகட்டங்கள்ல 3வது வட்டமேசை மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ காந்தி கலந்துக்கிட்டது 2வது வட்டமேசை மாநாடு, காங்கிரஸ் கலந்துக்கிட்டதும் 2வது வட்டமேசை மாநாடு. இது ஞாபகத்தில் இருக்கணும். சட்டமறுப்பு இயக்கத்துக்கு புத்துவிட்டதால காங்கிரஸ் கட்சி இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ காங்கிரஸ் கட்சி 3 வட்டமேசை மாநாட்டுல எதுல கலந்துக்குச்சு, 2வதுல மட்டும் தான் கலந்துக்குச்சு. காந்தி இங்க இருந்து கலந்துக்கிட்டாரு, காந்தியும் 2ல மட்டும் தான் கலந்துக்கிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ரீவியஸ் நிறைய டைம் கேட்டிருக்க கொஸ்டின் இது. அடுத்து, வகுப்பு வாரி ஒதுக்கீடு மற்றும் பூனா ஒப்பந்தம் 1932 ஆகஸ்ட் 16. இம்பார்ட்டன்டான டேட் இது. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். அப்போ வகுப்பு வாரி தீர்மானத்தை யார் அறிவிச்சாங்க அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட். எப்பன்னா 1932 ஆகஸ்ட் 16. ரொம்ப ரொம்ப முக்கியம். முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவராகிய BR அம்பேத்கர் தமது கருத்துக்களின்படி தனித்தொகுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரத்தை வழங்கும் என்று வாதிட்டார். அப்போ அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, தனித்தொகுதி அப்படிங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அதாவது அரசியல் பிரதிநிதித்துவமோ அதிகாரத்தையும் வழங்கணும் என்ன சொல்றாரு அம்பேத்கர். இதை சப்போர்ட் பண்றாரு. பட் அதே டயத்துல 1932 செப்டம்பர் 20ஆம் நாள் காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கும் போராட்டத்தை தொடங்கினார். அப்போ ஆகஸ்ட் 16ல அனௌன்ஸ் பண்றாங்க. BR அம்பேத்கர் அதை சப்போர்ட் பண்றாரு. இதே டைம்ல 1932ல இது பிடிக்காம என்ன பண்றாரு காந்தினா, உண்ணாவிரதம் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்போ 1932 செப்டம்பர் 20 உண்ணாவிரத போராட்டத்தை காந்தி ஸ்டார்ட் பண்றாரு. மதன் மோகன் மாளவியா, ராஜேந்திர பிரசாத் மற்றும் பல தலைவர்கள் BR அம்பேத்கர் மற்றும் MC ராஜா மற்றும் இதர ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஏன்னா இவங்கெல்லாம் இதுக்கு அக்செப்ட் பண்றவங்க. அது வந்துச்சுன்னா, அந்த தனி தொகுதி வந்துச்சு அப்படின்னாக்கா நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க இவங்கெல்லாம். பட் அதே டயத்துல காந்தி அது வேண்டாம்னு சொல்றாரு. என்ன பண்றாரு, வேண்டாம்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. பட் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, அம்பேத்கர் ராஜாடி பேசுறாங்க. இந்த மாதிரி காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. ஸோ ஏதாவது ஏடா கூடமா நடந்துரும். நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் இந்த டைம் காந்திக்காக கொஞ்சம் ஒத்துழைங்க, கொஞ்சம் இது வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தீவிர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காந்தியடிகள் மற்றும் அம்பேத்கர் இடையே ஒப்பந்தம் ஒன்று எட்டப்பட்டது. இதுவே பூனா ஒப்பந்தம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ 2 பேரும் பேசுறாங்க. காந்தி என்ன சொல்றாரு, இது வேண்டாம்னு சொல்றாரு, அம்பேத்கர் வேணும்னு சொல்றாரு. 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இவர் சில விஷயங்களை கேட்கிறாரு, அதை ஓகே காந்தி பண்றேன்னு சொல்றாரு. சரி, சில விஷயங்கள் இவர் கேட்கிறாரு, அவர் ஒத்துக்கிறாரு. சோ இவங்க 2 பேருக்கான ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூனா ஒப்பந்தம் யாருக்கு இடையே நடந்துச்சு? ஓகேங்களா, காந்தி அப்புறம் அம்பேத்கர், இவங்க 2 பேருக்கு இடையே தான் நடந்துச்சு. சரியா? அதன் முக்கிய விதிமுறைகள். தனி தொகுதி பற்றிய கொள்கைகள் கைவிடப்பட்டன. அப்போ அம்பேத்கரும் MC ராஜாவும் இதுதான் வேணும்னு சொன்னாங்க. பட் காந்திக்காக என்ன பண்றாங்க, இதை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. மாறாக
ஒடுக்கப்பட்ட மக்கு ஒடுக்கப்பட்ட வகுப்பு மக்களுக்கு இடஒதுக்கீடு மற்றும் கூட்டு தொகுதிகள் பற்றிய யோசனை. அப்போ ரிசர்வேஷன் அப்படிங்கறத இங்க ஏத்திருக்காங்க. அப்போ தனி தொகுதிகள் அப்படிங்கறத கைவிட்டுட்டு இடஒதுக்கீடு அப்படிங்கறத என்ன பண்ணிருக்காங்க, அக்செப்ட் பண்ணிருக்காங்க. யாரு? அம்பேத்கர் அவங்க தரப்பு. அடுத்து ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 148 அதிகரிக்கப்படுது. அப்போ ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு என்ன பண்ணிருக்காங்க, இங்கே அதிகரிச்சிருக்கு. 71 148 அதிகரிச்சிருக்கு. மத்திய சட்டப்பேரவையில் 18% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இது அம்பேத்கர் கேட்டதுக்கு இடங்க என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்கு, பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது இறுதி ஒப்பந்தமா இருக்கு. அடுத்த சில ஆண்டுகள் தீண்டாமை ஒழிப்பதற்கு காந்தியடிகள் செலவிட்டார். ஓகே. அம்பேத்கர் உடனான அவனது தொடர்புகள் சாதி அமைப்புகள் பற்றிய காந்தியடிகளின் கருத்துக்களின் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓகே. அவர் தமது இருப்பிடத்தை வர்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாற்றினார். எங்க மாத்திருக்கிறார்னா வர்தாவில் இருந்த சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு மாத்திருக்காரு. ஓகே. காந்தி அவருடைய இடத்தை மாத்திருக்காரு. அரிஜினர்களுக்கான பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தை காந்தியடிகள் மேற்கொண்டார். ஓகே. அடுத்து அரிஜனர்களுக்கான பயணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயணத்தையும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அரிஜனர் சேவை சங்கத்தை அமைத்து, அப்போ இது முக்கியம், காந்தி அமைச்ச சங்கம் என்ன சங்கம், அரிஜனர் சேவை சங்கம் அப்படிங்கிற ஒண்ண காந்தியடிகள் அமைச்சிருக்கிறாரு. அமைத்து சங்கத்தில் உள்ள பாகுபாடுகளை, சமூகத்தில் உள்ள பாகுபாடுகளை முழுமையாக அவர் அகற்றுவதற்கு பணியாற்ற தொடங்கினார். ஓகே. கல்வி, சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும், ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மது பழக்கத்தை கைவிடவும் அவர் பணியாற்றினார். ஓகே. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவர் போராடி இருக்கிறாரு. கோயில் நுழைவு போராட்டம் என்பது இந்த பிரச்சாரத்தின் முக்கியமான பகுதியாகும். அப்போ இதோட கோயில் நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது ஒரு பார்ட்டா தான் இருக்கு. பார்ட்டா இருக்குங்கிறத கொஞ்சம் முக்கியமாவே இருந்திருக்கு. இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா 1937 ஜனவரி 8 கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்பட்டது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். 1933 ஜனவரி 8 கோயில் நுழைவு நாள். ரொம்ப 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 முக்கியம், அது கேட்டிருக்காங்க. அடுத்து இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா, காந்தியை விட்டுட்டு இதே டைம்ல வேற என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்ப்போம். இப்ப சமதர்மவாத சோசியலிஸ்ட் இயக்கங்களின் தொடக்கங்கள். ஓகேங்களா. 1917 ஆண்டு ரஷ்ய புரட்சியால் இந்திய பொதுவுடைமை கட்சி, அதாவது சிபிஐ, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்திய பொதுவுடைமை கட்சி 1920 அக்டோபர் மாதம் உஸ்பெஸ்கிஸ்தானின் தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது. அப்போ சிபிஐ கட்சி 1920 அக்டோபர்ல எங்க நிறுவப்பட்டுச்சு அப்படின்னாக்கா தாஷ்கண்ட்ல. இது கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் இது. எந்த வருஷம்? 1920. எம்.என். ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா ஆகியோர் அதன் நிறுவன உறுப்பினர்கள் ஆவர். அப்போ இவங்களா தான் அதோட நிறுவன உறுப்பினர்கள். யாரு? எம்.என். ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, இவங்கெல்லாம். அடுத்து 1920களில் அடுத்தடுத்து வழக்குகளை தொடுத்து கம்யூனிச இயக்கத்தை அடக்குவதற்கு இந்தியாவில் ஆங்கிலேய அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டது. ஓகே. இந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற வளரக்கூடாது என்ன பண்ணிருக்காங்க, நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மேலும் கம்யூனிசம் தொடர்பான அச்சுறுத்தலை அடக்கும் மற்றொரு முயற்சியாக எம்.என். ராய், எஸ்.ஏ. டாங்கே, முஷாஃபர் அகமது, எம். சிங்காரவேலர் ஆகிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டதோடு 1924 ஆண்டின் கான்பூர் சதித்திட்ட வழக்கிலும் விசாரிக்கப்பட்டனர். அப்போ கான்பூர் சதித்திட்ட வழக்கு அப்படிங்கிற ஒண்ணு போட்டிருக்காங்க. யார் மேல? இந்த சிபிஐ கட்சியை சேர்ந்த இந்த தலைவர்கள் மேல என்ன பண்றாங்க, இந்த வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு வந்து இம்பார்ட்டன்ட். கான்பூர் சதி வழக்கு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1924 வருஷத்துல பொதுவுடைமை கட்சி நிறுவப்படுதல். ஓகேங்களா. தங்கள் கருத்துக்களை பரப்பவும் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்து காட்டவும், இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியின் உண்மையான முகத்தை எடுத்து காட்டவும் பொதுவுடைமைவாதிகள் இதனை ஒரு மேடையாக பயன்படுத்தி கொண்டனர். ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் முயற்சியாக 1925 ஆண்டு கான்பூர்ல அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்துச்சு. இம்பார்ட்டன்ட். எங்க? 1925 கான்பூர்ல அகில இந்திய பொதுவுடைமை மாநாடு நடந்திருக்கு. அதே சிங்காரவேலர் தலைமை உரையாற்றினார். அப்போ இவரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர். முக்கியம். இந்த இந்திய மண்ணில் இந்திய பொதுவுடைமை கட்சியை ஆரம்பிக்க அது வழி அமைத்தது. அப்போ எதுனா இந்தியாவுல பொதுவுடைமை கட்சி அது ஆரம்பிச்சது எங்க? தாஷ்கண்ட்ல. இங்க இந்தியாவிலேயே ஒண்ணு உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழி அதை அமைச்சு கொடுத்திருக்கு. பல்வேறு முயற்சிகளின் பலனாக அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி 1928 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வருஷம்? 1928 அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிற ஒண்ணு என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து புரட்சிகர நடவடிக்கைகள். இதே டைம்ல நடந்த சில புரட்சிகள் விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா, ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் திடீரென திரும்ப பெற்றதால் குழப்பமடைந்த இளைஞர்கள் வன்முறையை கையில் எடுத்தனர். அப்போ காந்தி கூட தான் எல்லா இளைஞர்களும் பின்னாடி நிற்கிறாங்க. அதாவது என்ன பண்ண போறோம், நமக்கு சுதந்திரம் கிடைக்க போது, காந்தி வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவரா இருக்கிறாரு, அவரோட பாதையில போனாலும் நமக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த டயத்துல நல்லா போயிட்டு இருந்த டயத்துல காந்தி என்ன பண்ணிடுறாரு, ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறத திரும்ப வாங்கிறாரு. எதுக்கு? நம்ம தான் பார்த்தோம் இல்லையா அந்த சௌரி சம்பரா விஷயத்துல
அப்படி நடந்ததுனால 22 காவலர்கள் எரிக்கப்பட்டதுனால காந்தி என்ன பண்றாரு, அதை திரும்ப வாங்கிறாரு. சோ இந்த டைம்ல காந்தியை பின்பற்ற அந்த இளைஞர் எல்லாம் என்ன பண்றதே தெரியாம டக்குனு காந்தி என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. டக்குனு என்ன பண்றாங்கன்னா வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? காலனி ஆட்சியை ஆயுத கிளர்ச்சி மூலம் அகற்றும் நோக்கில் 1924இல் இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் உருவாக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஆயுத ஆயுத கிளர்ச்சியின் மூலமா, அதாவது ஆயுதம் மீந்த கிளர்ச்சி மூலியமா ஆங்கில ஆட்சி என்ன பண்றாங்க, விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், ஓகேங்களா? ஹெச்ஆர்னா இந்துஸ்தான் ரிபப்ளிக் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு ராணுவம் அப்படிங்கிறது என்னங்க கான்பூர்ல உருவாக்கியிருக்காங்க. 1925ஆம் ஆண்டு ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்பகுல்லா கான் மற்றும் பலர் லக்னோ அருகே கக்கோரி என்ற கிராமத்தில் அரசு பணத்தை கொண்டு சென்ற ஒரு ரயில் வண்டியை நிறுத்தி கொள்ளையடித்தனர். அப்போ கக்கோரி, ஓகேங்களா, இந்த பேருக்கு கக்கோரி சதி விலக்குன்னு பேரு. இது என்னது, கக்கோரி அப்படிங்கிற ஊர்ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த ட்ரெயின்ல அரசு பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. யாரு, ராம் பிரசாத் பிஸ்மில், அஸ்பெகுல்லா கான், அப்புறம் இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, லக்னோ அருகே இருக்கிற அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னா அரசு பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாத்தையும் கக்கோரி சதி விலக்கு, புரியுதா? கக்கோரி சதி விலக்கு அப்படிங்கிறது அரசு பணத்தை கொள்ளையடிச்சது. 1925ல கைது செய்து விசாரிக்கப்பட்டனர். அவர்களில் 4 பேருக்கு மரண தண்டனையும் மற்றவர்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய வழக்கு கான்பூர் சதி வழக்கு. இது அரசு பணத்தை கொள்ளையடிச்சது சார்பா 1925ல. அடுத்து பஞ்சாபில் பகத்சிங், சுகதேவ் மற்றும் அவர்களது தோழர்கள் இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை மீண்டும் அமைத்தனர். அப்போ அங்க 1924ல அமைச்சிட்டாங்கன்னு பார்த்தோம். இப்ப நடுவில் என்ன இருக்கு, திரும்பவும் இவங்க அமைக்கிறாங்க. யாரு, பகத்சிங், சுகதேவ். ஓகேங்களா? பொதுடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு வந்த அமைப்புக்கு கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு அந்த அமைப்புக்கு இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு அமைப்பு என்ன பண்றாங்க, பேரை மாத்துறாங்க. அப்போ பொதுடைமை கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்துஸ்தான் குடியரசு ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படி என்ன பண்றாங்க, இந்துஸ்தான் குடியரசு ராணுவத்தை இந்துஸ்தான் இந்த பேர் சமதர்மவாத குடியரசு அமைப்பு அப்படி என்ன பண்றாங்கன்னா பேர் மாற்றம் செய்யறாங்க. இப்போ 1928ல. அடுத்து லாலா லஜபதி ராயின் உயிரிழப்புக்கு காரணமான பார்த்தோம். லாலா லஜபதி ராய் ஒரு தடியடியில் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு போராட்டத்தை அப்போ சைமன் எதிர்ப்பு போராட்டத்துல லாலா லஜபதி ராய் தாக்கப்பட்டு இறந்திருப்பாரு. அப்போ அவரை தாக்குன அந்த தடியடி நடத்திய ஆங்கிலேய காவல் அதிகாரி சாண்டர்சன் படுகொலை செய்யப்பட்டார். அப்போ அந்த யாரு வந்து தாக்குதலுக்கு காரணமா இருந்தாங்க, ஓகே, என்ன பண்றாங்க, சாண்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா படுகொலை செஞ்சிடறாங்க. யாரு, இந்த இயக்கம் இப்போ பேர் மாத்துறாங்க இல்லையா, இந்த இயக்கம் இந்துஸ்தான் சமதர்ம குடியரசு அமைப்பு, ஓகேங்களா, அது என்ன பண்றாங்கன்னா இந்த படுகொலையை அரங்கேற்றாங்க. 1929 மத்திய சட்டப்பேரவையில் குண்டு ஒன்றை பகத்சிங்கும், அப்ப அடுத்து 1928ல இந்த மாதிரியான இந்த விஷயத்த பண்றாங்க. எது, இந்த படுகொலை அப்படிங்கிறத பண்றாங்க. ரெண்டாவது 1929 அடுத்த வருஷம் மத்திய சட்டப்பேரவையில் புகைக்குண்டு ஒன்றை பகத்சிங்கும் படுகேஸ்வர் தத், அதாவது பி கே தத்துனா படுகேஸ்வர் தத்தும் வீசினார்கள். அவர்கள் இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க என்று முழக்கங்களை எழுப்பினார். அப்போ இது முக்கியம், இதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்திய சட்டப்பேரவையில எப்போ குண்டு வீசினாங்க, 1929. யார் வீசினா, பகத்சிங், பி கே தத் அப்படின்னா படுகேஸ்வர் தத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வீசிட்டு இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஓகே, யாருக்கு, ராஜகுருவுக்கும் பகத்சிங்கும். பகத்சிங்கின் அசாத்தியமான துணிச்சல் இந்தியா முழுவதும் வாழ்ந்த இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தது. அடுத்து அவர் இந்தியா முழுவதும் பிரபலம் அடைந்தார். ஓகே, 1930 ஏப்ரல் சிட்டகாங். ஓகே, அடுத்து வேற ஒரு ஆள் 1930ல இதே டைம்ல 1930 சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீதான தாக்குதல் சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள். அடுத்து சூர்யா சென் எங்க என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, சிட்டகாங் அப்படிங்கிற ஒரு ஆயுத கிடங்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆயுதங்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்த என்ன பண்றாங்கன்னா தாக்குறாங்க. சிட்டகாங்கில் இருந்த ஆயுத கிடங்குகளை கைப்பற்றிய அவர்கள் அங்கு புரட்சிகர அரசை நிறுவினார்கள். ஓகே, அரசு நிறுவனங்களை குறிவைத்து அந்த அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். ஓகே, 1933, அதாவது 1930ல இருந்து, அதான் சொல்றாங்க 1930ல இருந்து ஆரம்பிச்சவரு 33 வரைக்கும் ஒரு 3 வருஷத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. 1930 கைது செய்யப்பட்ட சூர்யா சென் ஓராண்டுக்கு பிறகு தூக்கிலிடப்பட்டார். ஓகே, அவர் என்ன பண்ணிட்டாங்க, சூர்யா செனையும் தூக்கில போட்டாங்க 3 வருஷம் கழிச்சு. அதாவது 1933 என்ன பண்ணிட்டாங்க, கைது பண்ணி தூக்கில போட்டாங்க. 1930களில் இடதுசாரி இயக்கங்கள் உலகம் முழுவதும் நிலவிய பொருளாதார மந்த நிலை உருவாக்கிய பொருளாதார நெருக்கடிகளை அடுத்து 1930களில் இந்திய பொதுவுடைமை கட்சி வலுப்பெற்றது. சரி, பிரிட்டனில் இருந்த மந்த நிலை அதன் கீழ் இருந்த காலனிகளிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தியது. ஓகே, இந்த பொருளாதார வீழ்ச்சியின் விளைவாக வர்த்தக லாபங்களிலும் வேளாண் பொருட்களிலும் விலைகளிலும் சரிவு ஏற்பட்ட. எனவே சரிந்த வேளாண் பொருட்கள் 50% விலை வீழ்ச்சி காரணமாக கட்டாயமாக செய்யப்பட்ட அரசின் நிலவருவாய் வசூல் இருமடங்காக. அப்போ இந்த விலைவாசி அப்ப என்ன சொல்றாங்க, பொருளாதார மந்த நிலை காரணம் என்ன பண்றாங்கன்னா இந்த நில வருவாய் என்ன பண்றாங்கன்னா 2 மடங்கா இன்க்ரீஸ் பண்றாங்க.
யாரு? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுது? 2 மடங்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. புழக்கத்தில் இருந்த பணம் திரும்பப் பெறப்படுவது, வளர்ச்சிப் பணிகளுக்காக பணியாளர்கள் எண்ணிக்கை, செலவுகளையும் குறைப்பது ஆகியன அரசின் இதர நடவடிக்கைகளாக இருந்தாங்க. அப்போ காசுல இருந்து என்ன பண்றது? புழக்கத்துல இருக்கிற பணத்தை திரும்ப வாங்குறது, வளர்ச்சி பணிக்காக என்ன பண்றது? பணியாளர்களோட எண்ணிக்கையும் அதோட அவங்களுக்கான செலவையும் கம்மி பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சூழலில் வருவாய் மற்றும் ஊதிய குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலன், வேலையில்லா திண்டாட்டம் ஆகியவற்றுக்காக போராடிய பொதுமை கட்சி முக்கியம் பெற்றதை அடுத்து 1934ஆம் ஆண்டு அந்த கட்சி தடை செய்யப்பட்டது. அப்போ விவசாயிகளுக்கு பிரச்சனை. அந்த விவசாயிகளை தட்டி கேட்ட இந்த என்ன சொல்றது? இந்த பொதுவுடைமை கட்சி என்ன பண்ணிட்டாங்க? தடை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? தீவிர இடதுசாரி ஆதரவு முதல் தீவிர வலதுசாரி ஆதரவு வரையான அகன்ற அரசியல் சார்பு பெற்ற ஒரு இயக்கமாக சுயராஜ்யம் என்ற குறிக்கோளுடன் காங்கிரஸ் கட்சி வலுவான அமைப்பாக உருவெடுத்தது. ஓகே, காங்கிரஸ் கட்சி ஒரு பயங்கரமான அமைப்பா உருவெடுக்குது. 1934ஆம் ஆண்டில் ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினு மசானி ஆகியோரின் முன்முயற்சியால் காங்கிரஸ் சமதர்ம கட்சி, அதாவது காங்கிரஸ் சோசியலிச கட்சி, யாரு 1934ல ஜேபி நாராயணன், ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினு மசானி, ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரால நிறுவப்பட்டுச்சு, எந்த வருஷம்? ஓகேங்களா? தேசியவாதம் தான் சமதர்மத்துக்கான பாதை என்று நம்பிய அவர்கள் அதற்கான காங்கிரஸுக்குள் இருந்து உழைக்க விரும்பினார்கள். ஓகே, இப்ப அடுத்து காந்தியோட ஒரு கோட் ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன சொல்றாரு காந்தி? ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதனால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யமாகும். அப்போ சுயராஜ்யம் அப்படிங்கிற கருத்துக்கு காந்தியோட தாட் இதுதான். அப்போ சுயராஜ்யம் அப்படின்னா ஒண்ணு சில பேர், நானு நீங்க இது மாதிரி ஒரு 10 பேர் ஆட்சிக்கு வந்துருக்கல மட்டும் என்ன பண்ணி சுயராஜ்யம் கிடைச்சிடாரு. பட் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க என்ன அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு பவருக்கு வரதான் சுயராஜ்யம் அப்படின்ற மாதிரி காந்தி சொல்றாரு. அடுத்து சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஆக்கப்பூர்வ வெளிப்பாடுகளில் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டமும் ஒன்றாகும். ஓகே, 1935ல இந்திய அரசு சட்டம் வருது. இதுக்கு முன்னாடி பார்த்தது 1919 சட்டம் ஒன்று பார்த்தோம். இந்த ரவுலட் சட்டத்துக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரமும் மத்தியில் இரட்டையாட்சி ஆகியன இந்த சட்டத்தின் முக்கிய அம்சங்கள். அப்போ மாகாணங்களுக்கு தன்னாட்சி இம்பார்ட்டன்ட், மத்தியில் இரட்டாட்சி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த இயக்கத்தோட என்ன பண்றாங்க, மிக முக்கியமான குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? இது மத்தியில் இரட்டையாட்சி, அப்புறம் மாகாணங்களுக்கு தன்னாட்சி, இது ரெண்டும். அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்ற அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்தியது. அதன்படி 11 மாகாணங்கள், 6 தலைமை ஆணையர மாகாணங்கள் மற்றும் இந்த கூட்டமைப்பில் சேர விரும்பிய அனைத்து சிற்றரசுகளும் இந்த கூட்டமைப்பில் இடம்பெற்றன. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்கன்னா, அகில இந்திய அளவுல ஒரு கூட்டமைப்பு ஏற்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டமைப்புல இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய சுதேச அரசுகள், தலைமை கவர்னர் கீழ இருக்கக்கூடிய மாகாணங்கள், இது எல்லாம் இடம்பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. மாகாணங்கள் தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வகை செய்து. ஆமா பார்த்தோம் மேலேயே, மாகாண தன்னாட்சிக்கும் இந்த சட்டம் வந்து வழி செய்ய பார்த்தோம். அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டன. ஆல்ரெடி என்ன பண்ணாங்க, 1919 அடிப்படையில ஒதுக்கப்பட்ட துறைகள், மாற்றப்பட்ட துறைகள் ரெண்டா பிரிச்சாங்களா? ஒதுக்கப்பட்ட அண்ட் மாற்றப்பட்ட. அண்ட் ஒதுக்கப்பட்டனா பிரிட்டிஷ்காரங்க அவங்க வச்சுட்டாங்க. இது அமைச்சர்களுக்கு மாத்தி கொடுத்தாங்க மாற்றப்பட்ட துறைகள். ஓகேங்களா? இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. இந்த முறையெல்லாம் தூக்கிட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவோட அமைச்சர்கள் கீழே வந்துருச்சு. மாகாணங்களின் நடைமுறையில் இருந்து வந்த இரட்டையாட்சி மத்திய அரசுக்கும் விரிவாக்கப்பட்டது. அப்போ இரட்டையாட்சி அப்படிங்க என்ன பண்றாங்கன்னா, மத்திய அரசுக்கு கொண்டுட்டு போறாங்க. வாக்குரிமையானது சொத்தின் அடிப்படையில் நீடிக்கப்பட்டதால் மக்கள் தொகையில் 10% மக்கள் மட்டுமே வாக்களிக்க. அப்போ இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 1935 காலகட்டங்களிலுமே சொத்தின் மதிப்பு அடிப்படையில் தான் என்ன பண்ணிருக்காங்க, வாக்களிப்பு அப்படின்னு நினைச்சு. இந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணல, வாக்களிப்பு அப்படிங்கிறது, அதாவது ஓட்டு அப்படிங்கிறது யாருமே போடல. எல்லாருமே போடல, சில பேருக்கு மட்டும் தான் தகுதியின் அடிப்படையில் கொடுத்திருக்காங்க. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்மா இந்தியாவிலிருந்து எந்த சட்டத்தின்படி பிரிக்கப்பட்டதான்? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். போயிட்டு இருக்காங்க இது. அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவைகளும் அவற்றின் பணியும். 1937ஆம் ஆண்டு தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டதுடன் 1935ஆம் ஆண்டில் இந்திய சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அப்போ 1937 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. எதன் அடிப்படையில? 1935 இந்திய அரசு சட்டம் அமல்படுத்தப்பட்டது அடிப்படையில. 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அடிப்படையில 1937 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றாங்க. சட்டமறுப்பு இயக்கத்தினால் காங்கிரஸ் பெரிதும் பலன் பெற்றது. சட்டமறுப்பு இயக்கத்தினால என்ன பண்ணுது, காங்கிரஸ் பெரிய அளவில் பலன் பெறுது. சட்டப்பேரவை புறக்கணிப்பை கைவிட்ட காங்கிரஸ் தேர்தலில் போட்டிட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவில் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிறாங்க. எந்த வருஷம்? 1937. 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ரொம்ப முக்கியம். அப்போ காங்கிரஸ் 11 இடத்துல போட்டியிட்டு 7 இடத்துல வெற்றி அடைஞ்சிருச்சாங்க. ஓகேங்களா? மதராஸ், பம்பாய், மத்திய மாகாணங்கள், ஒடிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வடமேற்கு எல்லை மாகாணம்,
சர் முகமது சாதுல்லா தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லிம் கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு உட்பட 8 மாகாணங்களில் ஆட்சி அமைத்தது. அப்போ அசாம் பள்ளத்தாக்கு அப்போ சார் முகமது சாதுல்லா இவரோட தலைமையிலான அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லிம் கட்சியுடன் இணைந்து என்ன பண்ணதுக்கு 8 இடத்துல காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கு. இந்த ஒரு இடம் தான் இந்த இடம். அசாம் பள்ளத்தாக்கு முஸ்லிம் கட்சி இவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சிருக்கு. அரசுகள் பிரபலமாக அரசுகளாக செயல்பட்டன. மக்களின் தேவைகளை அவை நிறைவேற்றின. அமைச்சர்களின் ஊதியம் மாதம் ஒன்றுக்கு 2000 ரூபாயிலிருந்து 500 ரூபாயாக குறைக்கப்பட்டது. அப்போ அமைச்சரோட ஊதியத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. 2000 இருந்து 500 ரூபாய் மாத்திட்டாங்க. தேசியவாதிகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட முந்தைய நடவடிக்கைகள் ரத்து செய்யப்பட்டன. ஓகே. அரசிடம் அவசர கால அதிகாரங்கள் தந்த சட்டங்களை அவர்கள் திரும்ப பெற்றனர். ஓகேங்களா. கம்யூனிஸ்ட் கட்சி தவிர இதர கட்சிகள் மீது விதிக்கப்பட்ட தடைகளை அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர மற்ற எல்லா கட்சி மீது விட்டு தடைகளை என்ன பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணிட்டாங்க. தேசிய அளவில் பத்திரிகைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை அவர்கள் அகற்றிவிட்டனர். ஓகே. பத்திரிகைகள் மீது இந்த கட்டுப்பாடுகள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க தூக்கிட்டாங்க. காவல்துறை அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டன. காவல்துறைகள்கிட்ட அதை பார்த்தோம் ரவுலட் சட்டத்தில் வந்து காவல்துறைகளுக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் கொடுத்துச்சு. அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா கட்டுப்படுத்திட்டாங்க. அரசியல் பேச்சுகள் பற்றி சிஐடி சார்பாக அறிக்கையை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. அப்போ சிஐடி சார்பா அந்த சிஐடி அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா ஒரு அமைப்பு, நான் சொல்றேன் இல்லையா சிஐடி, இதை கர்சன் பிரபு தான் உருவாக்கியிருப்பாரு. கர்சன் பிரபு தான் இந்த உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க. உளவுத்துறை இதுதான் சொல்றாங்க, உளவுத்துறை. அது சார்பா அறிக்கை தருவது என்ன பண்ணுது, இதெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அறிக்கையை தருவது விலக்கிக் கொள்ளப்பட்டது. விவசாயிகளின் கடன்கள் குறையவும் தொழிலக தொழிலாளர்களின் பணிநிலையை மேம்படவும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓகே. கோவில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஓகே. கோவில் நுழைவு சட்டம் இயற்றப்பட்டது. பொது சுகாதாரத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. ஓகே. காங்கிரஸ் அமைச்சரவையின் பதவி விலகல். இப்போ 1937 வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல ஜெயிச்சு என்ன பண்ணிடுச்சு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ பிரச்சனை எங்க வருது அப்படின்னா 1937 இரண்டாம் உலக போர் மூண்டது. ஓகே. காங்கிரஸ் அமைச்சர்களை ஆலோசிக்காமல் கூட்டணி படைகள் சார்பாக இந்த போரில் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு நுழைந்தது. அதாவது என்னன்னா இந்தியாட்ட கேட்காம என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவில காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்காமலேயே காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, கலந்து ஆலோசிக்காமலே இந்தியா அந்த போருக்கு அவங்க தமிழக சப்போர்ட் பண்ணுதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. எனவே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் அமைச்சர்கள் பதவி விலகினாங்க. அப்போ அதுக்கு எதிர்ப்பு என்ன பண்ணிட்டாங்கன்னா, காங்கிரஸ் எங்களை கேட்காம நீ எப்படி எங்களை ஈடுபடுத்த முடியும்னு சொல்லிட்டு பதவி என்ன பண்ணிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க, பதவியிலிருந்து விலகிட்டாங்க. இதுக்கு ஜின்னா. ஓகேங்களா. ஜின்னா என்ன சொல்றாருன்னா, ஜின்னா 1940 இதே காலகட்டத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா, முஸ்லிம்ஸ்க்கு தனி நாடு வேணும், அதாவது என்னது முஸ்லிம்கள் மட்டுமே உடைய ஒரு நாடு வேணும் அப்படின்னு என்ன பண்றாரு, அவரு போராட ஆரம்பிக்கிறாரு. இரண்டாம் உலகப் போரின் போது தேசிய இயக்கம் காந்தியடிகள் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையா வீழ்த்தி 1939 ரொம்ப ரொம்ப முக்கியம். சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ் தலைவரானார். ரொம்ப 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 முக்கியம். காங்கிரசின் தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் இருந்த வருஷம் இது 1939. ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தியடிகள் ஒத்துழைக்க மறுத்ததை அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அப்பதிலிருந்து விலகி என்ன பண்ணிட்டாரு, ஃபார்வர்டு பிளாக் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி, ஏன்னா காந்தி வந்து யாராவது சப்போர்ட் பண்றாரு, பட்டாபி சீதாராமாவும் சப்போர்ட் பண்றாரு. காந்தி வந்து தேசத்தோட தலைவரா இருக்கிறாரு. சோ அவரை எதிர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா அது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியிலிருந்து வெளியிடுறாரு. இதெல்லாம் 1939 காலகட்டங்களில் நடக்குது. அதே டைம்ல வெள்ளையனை வெளியேறு இயக்கத்திற்கு வழிவகுத்த நடவடிக்கைகள். தனிநபர் சத்தியாகிரகம் 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியர்கள் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை முன்வைத்தார். அப்ப யாரு, அரச பிரதிநிதி லின்லித்கோ. எனினும் குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி தகுதி என்ற சலுகை காங்கிரசுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. ஓகே. எனவே வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டத்தை காந்தியடிகள் அறிவித்தார். ஓகே. இவங்க சொன்ன அந்த லின்லித்கோட சலுகை வந்து ஒன்னும் அவருக்கு ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதனால என்ன பண்றாரு, காந்தியடிகள் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு சிலர் மட்டுமே கலந்து கொண்டனர். 1940 அக்டோபர் 17 இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். வினோபாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதன்முதலாக ஆரம்பித்தார். அப்போ முதல்ல யாரு சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னாக்கா ஆச்சாரியா வினோபாபாவே. இப்போனா 1940 அக்டோபர் 17 அந்த ஆண்டின் இறுதி வரை சத்தியாகிரகம் தொடர்ந்தது. இந்த காலகட்டத்தில் 25,000க்கும் அதிகமான மக்கள் கைது செய்யப்பட்டனர். ஓகே. கிறிஸ் தூதுக்குழு 1942 மார்ச் 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமைச்சரவை கேபினட் அமைச்சர் சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் அமைத்தது. இதுவும் கிரிப்ஸ் என்னது, கிரிப்ஸோட அவரோட பேர்லயே அந்த தலைவரோட பேர்லயே தான் கிரிப்ஸ் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழுவை பிரிட்டிஷ் அரசு அனுப்பியது. உரிய அதிகாரத்தை உடனடியாக மாற்றித்தர பிரிட்டன் விரும்பப்படாத நிலையில் காங்கிரஸ் மற்றும் கிரிப்ஸ் தூதுக்குழு இடையேயான பேச்சுக்கள் தோல்வி அடைந்தன. கிறிஸ் தூதுக்குழு கீழ்வற்றை வழங்க முன்னது. அப்போ கிறிஸ் தூதுக்குழு என்ன பண்ணுது அப்படின்னா
இந்தியாவுக்கு நாங்க இதெல்லாம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஏன்னா அந்த போருக்கு என்ன பண்ணணும், இந்தியாவோட ஆதரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேவை. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, போருக்கு பிறகு தன்னாட்சி. அப்போ இந்த போருக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், உங்களுக்கு நாங்க தன்னாட்சியை கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து, பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கையை ஏற்கும் விதமாக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம். அப்போ பாகிஸ்தான் உருவாக்குற கோரிக்கை யாரு ஜின்னா கொடுத்துட்டு இருக்கா இல்லையா, அதை அக்செப்ட் பண்றதுக்காக என்ன பண்ணலாம், இந்தியாவை சேர்ந்த இளவரசர்கள் பிரிட்டிஷார் கூட தனியா ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கலாம் இந்தியாவை பிரிக்கிறது பத்தி. போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டில் இருப்பது. அப்போ போரின் போது பாதுகாப்புத்துறை, அதாவது நாட்டோட பாதுகாப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்கணுமா, பிரிட்டிஷ் கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கொள்கையில சொல்லியிருக்காங்க. அடுத்து, காங்கிரஸ் முஸ்லீம்களுக்கு இரண்டுமே இந்த திட்ட அறிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. அப்போ ரெண்டு பேருமே பிடிக்கல. நீங்க ஒன்னும் சொல்லிட்டு சரியா இருந்தது சொன்னதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, இது ஒன்றும் வேலைக்கு ஆகுது அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப முக்கியம். திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு யார் கிண்டல் பண்ணிருக்கா இத, காந்தியடிகள். எதை, கிறிஸ்து தூதுக்களோட அறிக்கையை. கிறிஸ்து தூது குழுவோட அறிக்கையை என்ன பண்ணிருக்கிறாரு, நிராகரிச்சிருக்காரு. என்ன சொல்லி, திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை, அதாவது அப்படி சொல்லி என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு. அதாவது திவாலா வரப்போற வங்கியோட பின் தேதிட்டு அப்படின்னா அப்புறமா தேதிட்டு என்ன பண்றாங்க, செக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் சொல்றாரு. அது ஒன்றுக்கும் யூஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கிறிஸ் தூதுக்குழுவின் காந்தியடிகளின் செய் அல்லது செத்துமடி விளக்கம். கிறிஸ் தூதுக்குழுவின் வெளிப்பாடு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்தது. ஆமா, இது ஏன்னா முஸ்லீம் லீக்கும் என்ன பண்றாங்க, காங்கிரஸ் ரெண்டு பேர் அதை நிராகரிச்சிட்டாங்க. போர்க்கால பற்றாக்குறைகளால் விலைகள் பெரிதும் அதிகரித்து அதிருப்தி தீவிரமடைந்தது. பம்பாயில் 1942 ஆகஸ்ட் 8ஆம் நாள் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு தீர்மானத்துக்கு வித்திட்டதுடன் இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக முடிவு கட்ட கோரிக்கை வைத்தது. அப்போ 1942 ஆகஸ்ட் மாசம் 8ஆம் தேதி என்ன பண்றாங்க, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியே தீர்மானத்தை என்ன பண்ணுது, கொண்டு போய் விட்டுருக்கு. செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள், அப்போ இது ரொம்ப முக்கியம், செய் அல்லது செத்துமடி. பாருங்க, ரொம்ப ஃபோர்ஸா இறங்கிட்டார் காந்தி. செய் அப்படின்னா செத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் காந்தி. முழக்கத்தை காந்தியடிகள் வெளியிட்டார். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம், அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று காந்தியடிகள் கூறினார். அப்ப இதுவும் முக்கியம். யாரு, காந்தியடிகள். பாருங்க எவ்வளவு ஃபோர்ஸா சொல்றாரு பாருங்க. அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம்னே சொல்லியிருக்கிறார் காந்தி. அடுத்து, காந்தியடிகள் தலைமையின் கீழ் அகிம்சையான மக்கள் போராட்டம் துவங்கப்பட இருந்தது. ஆனால் அடுத்த நாள் காலை, அதாவது 9 ஆகஸ்ட் 1942, அதாவது அன்றைக்கு தான் தொடங்கலான்னு இருந்திருக்காங்க. பட் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த நாளே காங்கிரஸ் எல்லா தலைவரும் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா அதிரடியா கைது பண்ணிட்டாங்க எல்லாரையும். சமதர்மவாத தலைவர்களின் பங்கு பணி. காந்தியடிகள் மற்றும் இதர முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படுவதற்கு இந்த இயக்கத்துக்கு சமதர்மவாதிகள் தலைமை தாங்கினார். ஓகே, காந்தியடிகள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பட் இவங்க வந்து தலைமை தாங்கியிருக்காங்க. சிறையில் இருந்து தப்பிய ஜெயபிரகாஷ் நாராயணன், ராமானந்த் மிஸ்ரா ஆகியோர் திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டனர். அருணா ஆசஃப் அலி என்ற பெண் தலைவர்கள் முக்கிய பணியாற்றினார்கள். இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உஷா மேத்தா நிறுவிய காங்கிரஸ் வானொலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1900 நவம்பர் மாதம் வரை வெற்றிகரமாக செயல்பட்டது. அருணா ஆசஃப் அலி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டாபிக் வெள்ளையனே வெளி இயக்கத்துல அருணா ஆசஃப் அலி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஐஎன்எம் கிளாஸ் பாக்குறப்ப கொஞ்சம் இவங்களை பத்தி கொஞ்சம் டெப்தாவே பார்ப்போம். பட் இங்க ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு சீக்கிரமா போயிடலாம். இந்தியாவில் பல பகுதிகளுக்கும் இந்த செய்தி பரவியதை அடுத்து அனைத்து இடங்களிலும் ஆங்காங்கே வன்முறைகள், ஆர்ப்பாட்டங்கள் வெடித்தன. ஓகே, வேலை நிறுத்தங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மறியல் என தாங்கள் அறிவித்த வகையில் மக்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். ஓகே, இரும்பு கரம் கொண்டு அரசு இந்த இயக்கத்தை கட்டுப்படுத்தியது. ஓகே, அவங்க பண்ணக்கூடியதுதான். அரசு கட்டடங்கள், ரயில் நிலையங்கள், தொலைபேசி மற்றும் தந்தி கம்பிகள் மற்றும் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடையாளங்களாக நின்ற அனைத்தின் மீதும் மக்கள் தாக்குதல்களை நடத்தினர். ஓகே, பாக்குற இடம்லாம் எதெல்லாம் கண்ணில் படுதோ அது எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிருக்காங்க. மதராசில் இது முக்கியமாக தீவிரமாக பரவியது. சத்தாரா, ஒரிசா, பீகார், ஐக்கிய மாகாணங்கள், வங்காளம் ஆகிய இடங்களிலும் இணை அரசுகள் நிறுவப்பட்டன. ஓகே, சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் இந்திய தேசிய ராணுவம். ஓகேங்களா, இங்க வந்து சுபாஷ் சந்திர போஸ் பத்தி கொஞ்சம் டெப்தா கொடுத்திருப்பாங்க. காங்கிரஸ் விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் 1939 தலைவரா இருக்கிறாரு. யாரை எதிர்த்து, பட்டாபி சீதாராமாவை தோக்கடிச்சு இருக்கிறாரு. அப்போ காந்திக்கு சப்போர்ட் பண்ண பட்டாபி சீதாராம எதிர்த்து நம்ம இருக்கோம் அப்படின்னா காந்தி எதிர்க்கிற மாதிரி. ஸோ காந்தி அப்படிங்கிறது தேச தலைவராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அங்கேருந்து வெளில வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிற கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்போ அடுத்து அதை அப்படியே தொடர்ந்து காங்கிரஸ் விட்டு விலகிய சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார். என்ன பண்றாங்க, வீட்டு காவலே வீட்டை விட்டு வெளில போகாத மாதிரி ஒரு செக்யூரிட்டி போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க அவரை. எதிரிகளுக்கு கைகோர்த்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக தாக்குதல் நடத்த அவர் விரும்பினார். 1941 மாதம் அவர் இல்லத்தில் இருந்து நாடகத்தனமாக தப்பித்து ஆப்கானிஸ்தான் சென்றார். ஓகே, தப்பிச்சு என்ன பண்றாரு, 1941 தப்பிச்சு ஆப்கானிஸ்தான் போயிறாரு. முதலில் அவர் சோவியத்
யூனியன் ஆதரவை பெற விரும்பினார். ஆனால் பிரிட்டன் உள்ளிட்ட கூட்டணி படைகளுடன் சோவியத் யூனியன் அரசு சேர்ந்ததால் அவர் ஜெர்மனிக்கு சென்றார். ஓகே, அடுத்து ஜெர்மனி போறாரு. 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் சென்ற அவர் இந்திய தேசிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டை கையில் எடுத்தார். இப்போ ஜப்பான் போய் என்ன பண்றாரு? இந்திய தேசிய ராணுவத்தை கையில் எடுத்துடுறாரு. இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பாஜ், இது ரொம்ப முக்கியம், யார் உருவாக்குனாங்க அப்படின்னா மோகன் சிங் அப்படிங்கிறவர் உருவாக்கியிருக்காரு. யாரு? மோகன் சிங். எதை? இந்திய போர்க்கைதிகளை கொண்டு மலாயா மற்றும் பர்மாவில் இருந்த ஜப்பானியர்களின் ஆதரவோடு இந்திய தேசிய ராணுவத்தை ஆசாத் ஹிந்த் பாஜ் யார் உருவாக்கியிருக்கா? ஜெனரல் மோகன் சிங் உருவாக்கியிருக்காரு. அதன் பிறகு இது கேப்டன் லட்சுமி சகல் என்பவரால் நடத்தப்பட்டது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்து கேப்டன் லட்சுமி சகல் என்பவரால் நடத்தப்பட்டது. இது காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், பெண்கள் நிர்வாக ராணி லட்சுமிபாய் பிரிகேட் என 3 படைப்பிரிவுகளாக சுபாஷ் சந்திர போஸ் பரிசீலமைச்சார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காந்தி பிரிகேடு, நேரு பிரிகேடு, பெண்களுக்காக என்னது லட்சுமிபாய் பிரிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய 3. சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அமைத்தார். ஓகே, என்ன பண்ணிருக்காரு? தற்காலிக அரசாங்கம் அப்படிங்கிறத அமைச்சிருக்கிறாரு. எங்க? சிங்கப்பூர்ல. அடுத்து தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சுபாஷ் சந்திர போஸோட முழக்கம் என்ன? டெல்லி சலோ அப்படின்னு சொல்றாரு. ஹிந்தியில சலோ அப்படின்னா போன அர்த்தம். டெல்லி சலோ அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரு? சுபாஷ் சந்திர போஸ் வெளியிட்டார். ஜப்பானிய படைகள் ஒரு பகுதியாக இந்திய தேசிய ராணுவம் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. ஓகே, எனினும் ஜப்பான் தோல்வியடைந்த பிறகு இந்திய தேசிய ராணுவம் முன்னேறுவதை தடைப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ் பயணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளானதால் சுதந்திரக்காக போராடிய அவரது தீவிர பணிகள் முடிவுக்கு வந்தன. ஓகே, அவரோட விமானம் இறந்ததுனால என்ன ஆச்சு? அவரோட பயணம் அங்கிருந்து முடியுது, அங்கேயே முடியுது. பிரிட்டிஷ் அரசு இந்திய தேசிய ராணுவ அதிகாரிகளை கைது செய்து செங்கோட்டையில் அவர்களை விசாரணைக்காக வைத்தது. செங்கோட்டையில் வச்சிருக்காங்க. தேசியவாத பிரச்சாரத்துக்கு ஒரு மேடையாக இந்த விசாரணை அமைந்தது. காங்கிரஸ் அமைத்த பாதுகாப்புத்துறை கமிட்டி ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புல்லாபாய் தேசாய், ஆசப் அலி ஆகிய உள்ளடக்கியதாக இருந்தது. அப்போ இது வரைக்கும் இது கேட்டது இல்லை, பட் அதனால தெரிஞ்சு வச்சுக்கலாம். பாதுகாப்புத்துறை கமிட்டியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு, தேஜ் பகதூர் சாப்ரு, புல்லாபாய் தேசாய், ஆஷப் அலி போன்றவர்கள் உள்ளடக்கியதாக இருந்தது. இந்திய தேசிய ராணுவத்தின் அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் கொடுத்ததின் காரணமாக அவர்கள் விடுதலை செய்யப்படணும். ஓகே, அவங்க மேல என்ன பண்ணது? வழக்கு அவங்களுக்கு எதிராகவே இருந்தாலும் என்ன பண்ணாங்க? பொதுமக்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அவங்கள ரிலீஸ் செஞ்சுட்டாங்க. இந்திய தேசிய ராணுவத்தின் தாக்குதலும் அதனை அடுத்து வந்த வழக்கு விசாரணைகளும் இந்தியர்களுக்கு ஊக்கமாக அமைந்தது. ஓகே, விடுதலையை நோக்கி இதுதான் கடைசி போராட்டம். இந்திய கப்பல் படை கட்சி தான் நம்ம விடுதலை போராட்டத்தோட கடைசி போராட்டமா இருக்கும். ஓகேங்களா? 1946 ஆண்டு பிப்ரவரி மாதம் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் கிளர்ச்சி செய்தனர். எப்போ? 1946. ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள். ஓகேங்களா? பரவிய இந்த கிளர்ச்சியில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஈடுபட்டனர். இதே போன்று ஜபல்பூரில் இருந்த விமானப்படை, இந்திய சமிக்கை படை ஆகியவற்றிலும் வேலை நிறுத்தங்கள் தொடர்ந்தன. இவ்வாறு ஆயுதப்படைகள் கூட பிரிட்டிஷார் மேலாதிக்க கட்டுப்பாடு இல்லை. ஓகே, எங்க பார்த்தாலுமே பிரச்சனை நடந்திருக்கு. 1945 ஆண்டு ஜூன் 14 நாள் வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த திட்டம் எப்போ அறிவிக்கப்பட்டாங்க? எந்த திட்டம்? வேவல் திட்டம். அறிவிச்சது யார் அப்படின்னா வேவல் பிரபு தான் அறிவிச்சிருப்பாரு. இதன் மூலமாக அரசு பிரதிநிதி செயற்குழுவில் இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இடம்பெற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை. அப்போ 45ல ஒரு இடைக்கால அரசு ஒண்ணு ஏற்படுறதுக்கு அதிகமா என்ன பண்றாங்க? வழிவகை செய்யறாங்க. அதுல இந்துக்களும் முஸ்லிம்களும் சம எண்ணிக்கையில் இருக்கிற மாதிரி என்ன பண்றாங்க? பிளான் பண்ணிருக்காங்க. இதர துறைகளுக்கும் இந்திய அமைச்சர்கள் வசம் கொடுக்கப்பட்டு இருந்தன. போர் தொடர்பான துறை தவிர்த்து, அப்போ போர் சம்பந்தப்பட்ட தவிர்த்து மத்த எல்லாமே என்ன பண்ணுது? இந்திய அமைச்சர்கள் கொடுத்திருக்காங்க. எனினும் சிம்லா மாநாட்டில் காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தத்தை எடுக்க முடியவில்லை. ஓகே, சிம்லா மாநாட்டுல முஸ்லீமுக்கும் காங்கிரஸுக்கும் எந்த விதமான முடிவுமே எட்டப்படவில்லை. அனைத்து முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் முஸ்லீம் லீக் இருந்துதான் இடம்பெற வேண்டும் என்று அவர்கள் அனைத்து முக்கிய விஷயங்களிலும் வீட்டோ அதிகாரங்களை பெற வேண்டும் என்று ஜின்னா கூறினார். அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முஸ்லீம் லீக்ல கேட்கறாங்க. இப்போ 2 கட்சி இருக்கு. ஒண்ணு ஐஎன்எம், இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து முஸ்லீம் லீக் இருக்கு. இப்போ முஸ்லீம் லீக் யாரை நிப்பாட்டுவாங்க அப்படின்னாக்கா, முஸ்லீமை சேர்ந்த ஒரு ஆளை தான் நிப்பாட்டுவாங்க. அப்போ முஸ்லீம் சேர்ந்த ஒருத்தவரை ஒரு இடத்துல நான் நிக்க வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல முஸ்லீம் லீக் என்ன பண்ணுது அப்படின்னா, முஸ்லீமை சேர்ந்த ஒருத்தவரை நிக்க வைக்குது. இவங்க தான் போட்டியிட போறாங்க. அங்க ஏன் அவங்க நிப்பாட்டுறாங்க? முஸ்லீம் லீக் ஒரு ஆளை தான் நிப்பாட்டு வைக்க போது. இங்க முஸ்லீமோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு, சோ ஆளை நிப்பாட்டுறாங்க. இதே இடத்துல இவங்களும் ஒரு முஸ்லீம் தலைவரை நிக்க வைக்க கூடாது. புரியுதுங்களா? ஏன்னா இங்க முஸ்லீம் தான் அதிகமா இருக்காங்க. இப்போ காங்கிரஸும் அதே முஸ்லீம் நிக்க வச்சா யாரு ஓட்டு போடுவாங்க? இவங்க முஸ்லீம் தலைவரை சேர்ந்த, அதாவது காங்கிரஸ் சேர்ந்த முஸ்லீம் தலைவர் தான் ஓட்டு போடுவாங்க. அதான் சொல்றாங்க, முஸ்லீம்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல காங்கிரஸ் முஸ்லீம் தலைவர்கள் நிப்பாட்டக்கூடாது எலெக்ஷன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
அடுத்து 1946ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நடந்த மாகாண தேர்தல்களில் பொது தொகுதிகளில் பெரும்பாலான காங்கிரஸ் வென்றது. ஓகே. முஸ்லிமுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் முஸ்லீம் லீக் வென்று தனது கோரிக்கையை வலு சேர்த்து. அப்போ எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் போட்டி போட்டுச்சு அங்க காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு. எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் லீக் என்ன அதுக்கு முஸ்லீம் லீக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள்லாம் முஸ்லீம் லீக் அப்படிங்கிறது என்ன பண்ணிடுச்சு, ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அமைச்சரவை தூதுக்குழு. பிரிட்டனில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்று அப்போ பிரிட்டன்ல என்ன பண்ணுதுன்னா ஆட்சி மாறுது. தொழிற்கட்சி வந்து என்ன பண்ணுது, ஆட்சிக்கு வருது. கிளமெண்ட் அட்லி யாரு, இவர்தான் பிரதமரா மாறுறாரு. அப்போ தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்ததுல பிரதமர் மாறாரு யாரு, கிளமெண்ட் அட்லி மாறாரு, பொறுப்பேற்றார். உடனடியாக ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று விரும்பினார். அவர் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் ஆகியோர் அடங்கிய அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு அனுப்பினார். அப்போ அமைச்சரவை தூதுக்குழுவோட தலைவர் யாரு, தலைவர் கிடையாது, அவங்க 3 பேர் உறுப்பினரா வர்றாங்க. யாரு, சர் பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அமைச்சரவை குழு யார் அனுப்புறது, கிளமெண்ட் அட்லி அனுப்புறாரு. இது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்கு இதுதான் வந்து ஸ்டார்டிங்கா இருந்திருக்கும். பாலிட்டி பாக்குறப்போ நம்ம ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல நம்ம இது பார்ப்போம். இந்தியாவுக்கு அனுப்பினார். பாகிஸ்தானை தனிநாடாக உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்த. அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ அமைச்சர் தூதுக்குழு என்ன பண்ணிருக்கு, பாகிஸ்தான் அப்படிங்கிற தனிநாடுலாம் கொடுக்க கூடாது, கொடுக்க முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிராகரித்த. பாதுகாப்பு, இங்க ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஜாலியன் வாலாபாக் அந்த பிரச்சனை நடந்த இடம், லாகூர், டில்லி, மீரட், லக்னோ, கான்பூர், கோரக்பூர், அலகாபாத், இந்த சவுத் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியது. சம்பரான்ல கடந்த கிளர்ச்சி பார்த்தோம். பாட்னா, வங்காளம், கல்கத்தா, வர்தா, பர்தோலி சத்தியாகிரகம் பார்த்தோம். சபர்மதி, காந்தி, அதுக்கப்புறம் ஆசிரமம், கேத்தா பார்த்தோம். பிரச்சனை பம்பாய், பூனா, சத்தாரா. அதெல்லாம் சொல்றீங்களா. தொடர்பு மற்றும் வெளியுறவு ஆகிய துறைகளில் கட்டுப்பாடுகள் கூடிய மத்திய அரசை நிறுவ வகை செய்தது. ஓகே. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் மற்றும் வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை உள்ள மாகாணங்கள் என 3 வகை மாகாணங்களாக பிரிக்கப்பட்டன. ஓகே. மாகாணங்கள் என்ன பண்றாங்க, 3 வகையா பிரிக்கிறாங்களாம். என்ன சொல்றாங்க, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள், வடமேற்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் மற்றும் வடகிழக்கில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த அரசியல் சாசன நிர்ணய மன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து சமூகங்களிலும் இருந்தும் பிரதிநிதித்துவம் கொண்ட இடைக்கால அரசு நிறுவப்பட வேண்டும். ஓகே. இந்த திட்டத்தை காங்கிரசும் முஸ்லீம் லீக்கும் ஏற்றுக்கொண்டன. ஓகே. இது என்ன பண்றாங்கன்னா இந்த இந்த சர் பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், ஸ்டான்ஃபோர்ட் கிரிப்ஸ் இவங்க 3 பேர் இருந்தாங்களே அமைச்சரவை தூதுக்குழு, அவங்க சொன்னதை முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் ஏத்துக்கிறாங்க. எனினும் 2 கட்சிகளுமே தங்களுக்கு சாதகமாக இந்த திட்டம் குறித்து விவரித்தன. அப்போ முஸ்லீம் லீக் தன்னோட சைட்ல பார்த்தப்போ தனக்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் சைட்ல இருந்து பார்த்தா காங்கிரஸ் நமக்கு தான் இதுல பெனிஃபிட் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அடுத்து நேரடி நடவடிக்கை 4க்கு முஸ்லீம் லீக் அழைப்புடுத்தல். காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமித்ததை அடுத்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இடையே கருத்து வேறுபாடுகள். அப்போ அங்கவே சொன்னாங்க முஸ்லீம் லீக் வந்து என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் வந்து முஸ்லீம் சார்ந்த ஒரு தலைவரை நியமிக்க கூடாது. அப்படி நியமிச்சாக்கா யாரு, முஸ்லீம் லீக்கும் முஸ்லீம் தான் பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க. சோ அந்த இடத்துல 2 பேருமே முஸ்லீம் வந்துச்சுனாக்கா யாருக்கு ஓட்டு போறது கன்ஃபியூஸ் வரும் இல்லையா. அதை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, முஸ்லீம் லீக் தெளிவா தான் அதை சொல்லியிருக்காங்க. பட் காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் தலைவரை நியமிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. தான் மட்டுமே முஸ்லீம் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று வாதிட்ட முஸ்லீம் லீக் தனது ஆதரவை விலக்கி கொண்டது. அப்போ முஸ்லீம்களோட வாத விலக்கிக்கிறாங்க. 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16, கரெக்டா எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆகஸ்ட் 16 நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இந்த நேரடி நடவடிக்கையினால் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக, முஸ்லீமை சேர்ந்த ஒருத்தவரை காங்கிரஸ் நியமிச்சதுதான் அதுக்கு காரணம். அப்போ ஜின்னா தான் அதை சொல்றாரு, நேரடி நடவடிக்கைக்கு ஈடுபடுங்க. ஆர்ப்பாட்டங்கள், கடையெடுப்பு போராட்டங்கள் நடந்தது. விரைவில் அது இந்து முஸ்லீம் மோதலாவே. அப்போ இந்தியா ஃபுல்லாவே பெரிய பிரச்சனையா இருக்கு, இந்து முஸ்லீம் போராட்டமாவே இருந்திருக்கு. இது வங்காளத்தின் இதர மாவட்டங்களுக்கு பரவியது. நவகாளி மாவட்டம், அதாவது இது ரொம்ப முக்கியம், நவகாளி மாவட்டம் என்னது ரொம்ப மோசமா பாதிப்படைஞ்சிருக்கு. அப்போ காந்தி போயிருப்பாருங்க நவகாளிக்கு, என்ன பண்ணிருப்பாரு, காந்தி போயிருப்பாரு. அப்போ பிரச்சனை எப்போ அவர் அங்கதான் திருப்பாரு. அடுத்து ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இடைக்கால அரசு. அப்போ இடைக்கால அரசு அமைக்கணும்னு சொன்னாங்க. அது யாரோட தலைமையில அமைக்கிறாங்க அப்படின்னாக்கா ஜவஹர்லால் நேரு தலைமையில. இது ரொம்ப முக்கியம். இடைக்கால அரசு யாரோட தலைமையில அமைக்கப்பட்டது, யாரோட தலைமையில, ஜவஹர்லால் நேரு. 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அமைக்கப்பட்டது. ஓகே. எப்போ 1946 செப்டம்பர் மாசம் என்ன பண்ணிருக்காங்க, அமைச்சிருக்கிறாங்க. சில தயக்கங்களுக்கு பிறகு முஸ்லீம் லீக் இந்த இடைக்கால அரசில் 1949 அக்டோபர் மாதம் இருந்தது. அப்போ சில கொஞ்சம் என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாசம் அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நேர நடவடிக்கை நாள்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அமைச்சரவை அமைச்சாச்சு, இடைக்கால அமைச்சரவை அமைச்சாச்சு, இடைக்கால அரசு அமைச்சாச்சு. அப்புறம் சில யோசனைக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த இடைக்கால அரசுல காங்கிரஸும் வந்து முஸ்லீம் லீக் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அதன் பிரதிநிதியாக லியாகத் அலி கான்
அதோட சார்பு என்ன பண்றாங்க, லியாகத் அலிகான நிதி உறுப்பினரா என்ன பண்றாங்க, ஆக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரு நிதி உறுப்பினர் ஆகா அப்படின்னா லியாகத் அலிகான். 1948ஆம் ஆண்டு ஜூன் மாத வாக்கில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று 1947 பிப்ரவரி மாதம் கிளமெண்ட் அட்லி அறிவித்தார். அப்போ ஜூன் மாசம்லாம் என்ன பண்றோம், மாத்தி கொடுத்துருவோம் கிளமெண்ட் அட்லி அனௌன்ஸ் பண்றாரு. இந்த ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவுக்கான அரசு பிரதியாக. அப்போ இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக இந்தியாவுக்கு என்ன பண்றாங்க, வைஸ்ராய் ஒருத்தங்க அனுப்புறாங்க. அவர் தான் மவுண்ட் பேட்டன் பிரபு. முக்கியம், இந்த பொறுப்புக்காக தான் அவர் அனுப்புறாங்க இங்க. ஓகே. 1947ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் நாள் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிக்கை. அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டம் எந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜூன் மாதம் 3ஆம் தேதி. இப்போ 1947 ஜூன் 3 மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் கூறப்பட்ட அம்சங்கள். அப்போ மவுண்ட் பேட்டன் திட்டத்தோட கூறப்பட்ட அம்சங்கள் இது எக்ஸாம்ல கேட்டதில்லை, பட் தெரிஞ்சு வச்சுப்போம். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு பிரிட்டன் தன்னாட்சி பகுதி என்ற தனி தகுதியுடன் அதிகார மாற்றம். அப்போ ரெண்டா பிரிச்சு என்ன பண்றோம், பிரிட்டன் தன்னாட்சி பகுதி அப்படின்னு ஒரு டொமினியன் அந்தஸ்தை கொடுத்துருன்னு சொல்லிட்டாங்க. சிற்றரசுகள் இந்தியா அல்லது பாகிஸ்தான். அப்போ இந்தியா கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன அரசுல என்ன பண்ணலாம், ஒண்ணு இந்தியா கூட சேர்ந்துக்கலாம், அப்படி இல்லைன்னா போய் என்ன பண்ணலாம், பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ராட்கிளிஃப் பிரவன், அதாவது ராட்கிளிஃப் பிரவன் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்துக்கு பிறகு இந்த ஆணையம் முடிவாது. அப்போ அதிகாரத்தை நாங்க இந்தியாவுக்கு மாத்தி கொடுத்துருவோம். இந்த ராட்கிளிஃப்ட் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராட்கிளிஃப் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவாரு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கான எல்லைகளை சரியா வந்து என்ன பண்ணுவாரு, பிரிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து, பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேரவைகள் அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா என்பது பற்றி வாக்கெடுப்பு நடத்தும். வாக்கெடுப்பு வச்சு என்ன பண்ணலாம், அது பிரிக்கத்தான் வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. 1947ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்தியாவுக்கான சுதந்திர சட்டம் எப்ப, ஜூலையிலே ஏற்றிட்டாங்க, ஜூலை 18லேயே. மவுண்ட் பேட்டன் எடுத்து மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு செயல்படுத்தம் கொடுக்கப்பட்டது. ஓகே. இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை இந்த சட்டம் ரத்து செய்தது. அப்போ இந்தியாவின் மீதான அவங்க இறையாண்மை என்ன பண்ணிருக்கு, பிரிட்டிஷ் அரசாங்க ஏகாதிபத்தியத்தை இதுதான் கேன்சல் பண்ணிருக்கு. எது, அந்த இந்திய விடுதலை சட்டம். ஓகேங்களா. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. ஓகே, பிரிச்சுட்டாங்க. 1947ஆம் ஆண்டு ஜூலை 18 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை அடைந்தது. ஓகேங்களா. அந்த சட்டம் என்ன பண்ணிருக்கு, ஆங்கிலேய ஆட்சிக்கு கீழே ஒரு அடிமையா இருந்த இந்தியாவை, அதாவது காலனியத்துக்கு கீழே இருந்த இந்தியாவை என்ன பண்ணிருக்கு, இறையாண்மை கொண்ட ஒரு நாடா மாற்றத்துக்கு அந்த சட்டம் தான் வழிவகுத்திருக்கு. இந்த இறையாண்மை அப்படிங்கிறது ஏகாதிபத்தியத்தின், அதாவது அவங்களுக்கு கீழே இருந்த அதை ரத்து பண்ணிருக்கு. இந்தியா ஒரு தனியா நாடா, அதாவது தனியா தனக்கு தேவையான முடிவுகள் எடுத்துக்கக்கூடிய ஒரு நாடு என்ன பண்ணிருக்கு, 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைஞ்சிருச்சு. ஓகே, இந்த டாபிக் இதோட முடிஞ்சிச்சு. ஆனா கண்டென்ட் கொஞ்சம் டேட்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரி, நான் எங்க இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிருக்கணும், அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுதான் ஆகணும். என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் கொஞ்சம் நிறைய கேட்கறாங்க. பட் கதை அதிகமா கேட்கறது இல்ல, கதை அப்படிங்கிறத நம்ம ஜென்ரலா தெரிஞ்சு வச்சிருக்கணும். பட் ஆனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டேட் அப்படின்னா நான் சொன்ன டேட்லாம் என்னது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அடுத்து புக் பேக். ஓகே, அப்படியே உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரியுதான்னு அப்படியே பாருங்க, அப்படியே செக் பண்ணுங்க அப்படியே. ஓகே. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? மோதிலால் நேரு. இவர் கிடையாது. ஏன்னா இவர் 1928 நேரு அறிக்கை தயார்படுத்துறாரு. முகமது அலி முஸ்லீம் லீக்கை சேர்ந்தவர் கிடையாது. ராஜ்குமார் சுக்லா விவசாயி. அப்போ சைபுதீன் கிச்லு இவர் தான் என்ன பண்ணிருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ராஜ்குமார் சுக்லா சம்ரானுக்கு கூட்டிருப்பாரு. யார, காந்தியை கூட்டிருப்பாரு. படிச்சுமா? ஓகே. இந்திய தேசிய காங்கிரசின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க திட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? மதராஸ் நம்ம பார்க்கவும் இல்லை, நாக்பூரும் பார்க்கல, பம்பாய் பார்க்கல, கல்கத்தா அதை மட்டும் தான் பார்த்தோம். கல்கத்தா என்ன பண்ணிருப்பாங்க, ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அப்ரூவ் கொடுத்திருப்பாங்க. விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? இது ப்ரீவியஸ் கொஸ்டின், அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் இப்ப கேட்கறதுல, முன்னாடி கேட்டிருக்காங்க. 1930 ஜனவரி 26. பார்த்தோமாங்க. யார் இருந்திருப்பா? 1929 ஜவஹர்லால் நேருவோட தலைமையில் என்ன பண்ணிருப்பாங்க, அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. இந்த டேட்டா சுதந்திர நாளா, முழு சுதந்திர நாளா என்ன பண்ணிருப்பாரு, அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1800. அந்த பாக்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அங்க பார்த்தோம் 1865. 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? நம்ம காந்தி பார்த்தப்ப பார்த்தோம், கோவில்
நாள். காந்தி பார்த்தோமா, கோவில் நுழைவு நாள். அடுத்து இந்த நேரடி நடவடிக்கை நாள் வந்து 1946 ஆகஸ்ட் 16. நம்ம சுதந்திரத்துக்கு எக்ஸாக்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் சொன்னேன். சுதந்திர பெருநாள் அப்படிங்கிறது 1947 ஆகஸ்ட் 15. ஓகேங்களா? அடுத்து மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்த சட்டம் எது? இந்திய அரசு சட்டம் 1919. அடுத்து காந்தியடிகளின் அரசியல் குரு யார்? பார்த்தோமா, கோபாலகிருஷ்ண கோகலே. இவர் தான் வந்து அவர்கள் அரசியல் குரு. இவர் தான் வந்து தன்னுடைய சுற்றுப்பயணங்கள்ல வரப்போ இவர் மீது மரியாதையின் காரணமாக இவர் வந்து குருவாத்திருப்பாரு. அண்ட் இவர் தான் சொல்லியிருப்பாரு, காந்தியை போய் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்தியா ஃபுல்லா சுற்றுப்பயணம் போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகேங்களா? கிலாபத் இயக்கத்திற்கு டேஷ் தலைமையேற்றார். நம்ம அங்கே பார்த்தோம், சவுகத் அலி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்தோம், அலி சகோதரர்கள். முகமது அலி, சவுகத் அலி அப்படிங்கிற 2 பேர். 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் டேஷ் அறிமுகம் செய்தது. மாகாண தன்னாட்சியை அறிமுகம் செய்தது. சரிங்களா? வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் நம்ம அங்கே பார்த்தோம், கான் அப்துல் காபர் கான். பார்த்தோமா, கான் அப்துல் காபர் கான். அப்துல் காபர் கான் யார் இவரு? குடைக்கிட்மக்கர் அப்படிங்கிற செஞ்சட்டைகள் அப்படிங்கிற இயக்கத்துக்கு என்ன இவர் தான் தலைமை தங்கியிருப்பார் வடமேற்கு மாகாணத்துல. சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனித்தொகுதிகள் வழங்கும் திட்டத்தை வழங்கும் டேஷை ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். என்னன்னா, சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு தனி தொகுதிகள் வழங்கும் வகுப்பு வாரி தீர்மானம். வகுப்பு வாரி தீர்மானத்தை கம்யூனியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ராம்சே மெக்டொனால்ட் அறிவித்தார். டேஷ் என்பவர் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் வானொலியை திரைமறைவாக செயல்படுத்தினார். யாரு? அங்கே பார்த்தோம், உஷா மேத்தா. உஷா மேத்தா. அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யும். இந்திய பொதுவுடைமை கட்சி 1920 தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது. ஆமா. சிங்காரவேலர் கான்பூர் சதித்திட்ட விலக்கில் உட்படுத்தப்பட்டார். ஆமாவா? 1924 தானே கான்பூர் சதித்திட்ட விலக்கு. 1924. ஆமா. ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சார்ய தேவ், மினு மெசானி ஆகியோர் தலைமையில் காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவானது. சரியா? வெள்ளையனே வெளியேறு கூட்டத்தில் சமதர்மவாதிகள் பங்கேற்கவில்லைன்னா கிடையாது, எல்லாருமே பங்கேற்றாங்க. இப்போ 1, 2, 3 சரி. 1, 2, 3 சரி. ஓகே. கூற்று: காங்கிரஸ் முதலாவது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டது. இல்ல, நம்ம பார்த்தோம், நம்ம அது கலந்துகிட்டது 2வது வட்டமேசை மாநாட்டில் தான் கலந்துக்கிச்சு. தப்பு. காங்கிரஸ் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தம் வழி சொன்னது. ஆமா, இது சரி. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. சரிங்களா? அடுத்து காங்கிரஸ் அமைச்சரவைகள் 1939ஆம் ஆண்டு பதவி விலகின. ஆமா. ஏன்? 2வது உலகப் போர்ல தங்களை கேட்காம சேர்த்ததுனால. காங்கிரஸ் அமைச்சர்களை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில். ஆமா, சரிதான். இதான் பார்த்தோம். என்ன சொல்றாங்க? கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரியானது மற்றும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஓகே. அடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ரவுலட் சட்டம் பார்த்தோம், 1919. என்ன சொன்னார் காந்தி? அதுதான் கருப்பு சட்டம் சொன்னாரு. ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமை இயக்கம்னு என்னது? கவர்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காம இருக்கிறது, அவங்களோட பட்டங்களை திருப்பி கொடுக்கறது, அது மாதிரியான விஷயங்கள். 1919ஆம் ஆண்டில் இந்திய அரசு சட்டம் என்ன சொன்னுச்சு? அதுதான் சொன்னுச்சு, இரட்டையாட்சி அப்படின்னு சொன்னுச்சு. அடுத்து இந்திய பொதுவுடைமை கட்சி யார் ஆரம்பிச்சா? எம்.என். ராய் ஆரம்பிச்சாரு. 16 ஆகஸ்ட் 1946. அதுதான் சொன்னாங்க, முஸ்லீம் லீக்கு நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எதுக்காக? அதை முஸ்லீமை சேர்ந்த ஒரு தலைவரை நியமிச்சதுனால. யாரு? காங்கிரஸ் நியமிச்சதுனால. ஓகேங்களா? ஓகே. இப்போ 8வது டாபிக் முடிஞ்சிருச்சு. இது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோவா இருக்கும். அந்த ஒரு வீடியோ லென்த் அதிகமாக பண்ணனால அதை நான் பார்ட் 1 கட் பண்ணிட்டேன். இப்போ 2வது வீடியோ, இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, நோட்ஸ் மேக்கிங் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. டாபிக்ல எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்க,
கொஞ்சம் நல்லா திரும்ப ஒரு டைம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா படிக்கிறப்போ கரெக்டா அதுல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி படிச்சீங்கன்னா அதை மக்கப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பை கைஸ்.